வலியால் துடித்த கர்ப்பிணி. ஆம்புலன்ஸ் வருவதற்குள் நடந்த விபரீதம். ஆபரேஷன் தியேட்டராக மாறிய வீடு. இறுதியில் கேட்ட இரட்டை சத்தம். ராணிப்பேட்டையில் நிகழ்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அமைந்துள்ளது வேப்பூர். இப்பகுதியைச் சேர்ந்தவர் சாம்ராஜ். அன்றாடம் கூலி தொழில் செய்து குடும்பம் நடத்தும் இவரின் மனைவி சந்தோஷம்மாள். 29 வயதான இவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சந்தோஷம்மாளுக்கு மார்ச் இடைப்பட்ட வாரத்தில் குழந்தை பிறக்கும் என மருத்துவர்கள் உத்தேச தேதி குறித்தனர். இதனால் சந்தோஷம்மாளின் குடும்பத்தினர் கவனமுடன் அவரை வீட்டில் பார்த்து கொண்டிருந்துள்ளனர். இந்த நிலையில் திடீரென நிறைமாத கர்ப்பிணி சந்தோஷம்மாளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. உடனே பதறிப்போன கணவர் சாம்ராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் ஆற்காட்டில் இருந்து சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் விரைந்து வந்தது. ஆனால் பிரசவத்திற்கு முன்பே நிறைமாத கர்ப்பிணி பெண்ணுக்கு பனிக்குடம் உடைந்து வலி அதிகமானது. அடுத்த சில நிமிடங்களிலேயே நிறைமாத கர்ப்பிணி பெண் சோர்வடைய குடும்பத்தினரோ ஒரு கணம் பதறி போயினர். இதனிடையே 108 ஆம்புலன்ஸ் ஊர்தி சம்பவ இடத்திற்கு வந்தடைந்தது. வண்டியில் இருந்து இறங்கிய அவசர ஊர்தியின் மருத்துவ உதவியாளர் கவிப்பிரியா வீட்டினுள் ஸ்ட்ரெச்சருடன் சென்றுள்ளார். ஆனால் நிறைமாத கர்ப்பிணியின் நிலையை தனது மருத்துவ அனுபவத்தின் மூலம் புரிந்து கொண்ட கவிப்பிரியா சமயோசித்தமாக செயல்பட்டுள்ளார். நோயாளியின் நிலைமையை அறிந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை செல்ல காலதாமதம் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே கணித்த அவசர ஊர்தியின் மருத்துவ உதவியாளர் கவிப்பிரியா வீட்டிலேயே சந்தோஷம்மாளுக்கு மருத்துவ வழிகாட்டுதலுடன் பிரசவம் பார்த்துள்ளார். அடுத்த சிறிது நேரத்திலேயே சந்தோஷம்மாளுக்கு வீட்டிலேயே ஆண் மற்றும் பெண் என இரட்டை குழந்தை பிறந்துள்ளது. உடனே ஆம்புலன்ஸை தயார் செய்த கவிப்பிரியா தாய் மற்றும் 2 குழந்தைகளை அழைத்து கொண்டு வாலாஜாப்பேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு விரைந்துள்ளார். அங்கு தாய் மற்றும் சேய்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மூவரும் நலமுடன் இருப்பதாக குடும்பத்தினரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். அதுவரை பதற்றத்துடன் இருந்த குடும்பத்தினர் ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகளை வீட்டில் பெற்றெடுத்த சந்தோஷம்மாள் நலமுடன் இருக்கிறார் என்றதும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தொடர்ந்து அவரை மருத்துவமனையில் சில நாட்கள் தங்கி சிகிச்சை பெற மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதையடுத்து பனிக்குடம் உடைந்து ஆபத்தான நிலையில் இருந்த சந்தோஷம்மாளுக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்து மருத்துவமனை அழைத்து வந்த அவசர ஊர்தியின் மருத்துவ உதவியாளர் கவிப்பிரியாவிற்கு குடும்பத்தினர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பிரசவ வலிக்கு போராடிய பெண்ணுக்கு ஆம்புலன்ஸில் இருந்த மருத்துவ உதவியாளர் கவிப்பிரியா பிரசவம் பார்த்து இரட்டை குழந்தைகள் நலமுடன் பெற்றெடுத்த சம்பவத்திற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து வாலாஜாப்பேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தாய் மற்றும் இரட்டை குழந்தைகள் ஆரோக்கியத்துடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பிரசவ வலியால் துடித்த கர்ப்பிணி பெண்ணிற்கு 108 ஆம்புலன்ஸின் மருத்துவ உதவியாளர் கவிப்பிரியா சமயோசித்தமாக செயல்பட்டு இரட்டை குழந்தை பெற்றெடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.